வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் மலையக சம்பள பிரச்சினை தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இன்று கலந்துரையாட உள்ளோம். அதற்கு முன்னர் இன்று எமது கலையகத்தில் இணைந்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பசறை தொகுதி அமைப்பாளர் லட்சுமணர் சஞ்சய். வணக்கம் சஞ்சய். வணக்கம். இன்றைய இருக்கும் மலையகத்தில் இருக்கும் சம்பள பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு முன் உங்கள் தொடர்பில் சற்று அறிமுகம் சம்பந்தமாக சற்று பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நீங்கள் மக்களுக்கான பணிகளில் ஆரம்பத்தில் அதாவது மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தாலும் அரசியலில் புதுமுகமாக அறிமுகமாக இருக்கிறீர்கள். உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், எப்படி உங்களின் அரசியல் பயணம் ஆர்வமானது, இப்போது என்ன செய்கிறீர்கள், அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் என்ன செய்கிறீர்கள்? அதாவது 2019ஆம் ஆண்டு தொடங்கினேன் என்பது சமூக சேவை தொடர்பான விடயங்களை. அதாவது பெருந்தோட்டத்தில் உள்ள மக்கள் படும் அவதிகளை நான் நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற பொழுது எதாச்சியாக பார்த்து விடியும். அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, அதாவது நானும் அந்த இனத்தை சேர்ந்த ஒரு குடிமகனாக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று. இப்படியே தொடங்கியது அரசியல் வாழ்க்கை. தொடங்கியதற்கு பிறகு எனது அரசியலுக்கு என்னை அறிமுகப்படுத்தியது என்று கூறினால் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்தர் விஜயசிறி அவர்களும் தான் என்னை அரசியலுக்கு ஒரு புதுமுகமாக என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அதன் பிறகு ஐக்கிய மக்கள் சக்தியின் பசறையில் நடந்த, அதாவது அமைப்பாளர் மாறி அடுத்த வேறு கட்சிக்கு மாறியதன் பிறகு எமது தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எமது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு ஒரு இளைஞர் ஒருவரை தான் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். அப்பொழுது நளின் பண்டார மற்றும் சமீந்தர் விஜயசிறி இருவரும் போய் எமது தலைவரிடம் கூறியது என்னவென்றால், நாம் இளைஞராக ஒருவர் உள்ளார், அவரை உங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவோம் என்று. அதன் மூலமாகவே அடுத்த அரசியல் பணிகள் தொடங்கியது. தற்போது எவ்வாறு இருக்கிறது உங்களின் அரசியல் பயணம்? நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்களா அரசியலில்? கட்டாயம். ஏனென்றால் உதாரணமாக சொல்லப்போனால் சிஎஸ்கே அணியில் தோனி மாதிரித்தான் எமது தலைவர் சஜித் பிரேமதாஸ். அதனால் அவருக்கு என்னவென்றாலும் அவருக்குள்ள ஆதரவு அவருக்குள்ளது மலையக மக்களிடையே. அந்த ஆதரவை அவர்கள் எனக்கு தருகிறார்கள். அதனால் நான் எமது தலைவரின் கோட்பாடுகளால் எமக்கு ஒரு பிரதிபலம் கிடைத்துள்ளது. நீங்கள் அடிக்கொரு முறை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்வீர்கள். இதுவரை அங்கு எப்படியான பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறீர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின்? அதாவது ஐக்கிய நாடுகள் சபை என்பது எனக்கு புதிதல்ல. நான் பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலைக்கு சென்ற ஒரு இடம். அதன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தியது 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024. நான் பார்த்த இந்த சம்பள பிரச்சனை என்பது பல வருடங்களாக இழுப்பறியாகவே இருந்தது. அதாவது எமது நாட்டிற்கு அடையாளம் என்று இன்று வரை உள்ளது எமது தேயிலை தான். என்று சென்றாலும் எமது நாட்டின் விளம்பரம் சிலோன் டீ. நான் பார்த்தேன், இந்த தேயிலையை உலகளாவிய ரீதியில் எமது ஒரு அடையாளமாக இருக்கும் பொழுது ஏன் எமது மக்களின் பிரச்சனை உலகளாவிய ரீதியில் செல்லவில்லை என்பதைத்தான் நான் முதலாக யோசித்தேன். யோசித்ததற்கு பிறகு நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் ஒரு கடிதத்தை அனுப்பினேன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உள்ளது, இது சம்பந்தமாக கலந்துரையாட வேண்டும் என்று பல கடிதங்கள் அனுப்பினேன். 1 2 இல்லை, பல கடிதங்கள் அனுப்பினேன், பல மின்னஞ்சல்கள் அனுப்பினேன். ஒரு நாள் எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது, அதாவது எந்த விதமான பிரச்சனை உள்ளது என்று நீங்கள் எமக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. நான் பிரச்சனையை தெரியப்படுத்தினேன். அதாவது எமது தோட்டத்தொழில் மக்களின் சம்பளமானது ஒரு அளவாக $3 உள்ளது என்ற ஒரு கோட்பாடை நான் கூறினேன். அதன் பிறகு அவர்கள் எனக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் பேசுவதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள். அதில் போயிட்டு எமது மக்களின் பிரச்சனையை கூறினேன். முதலாவது, அதாவது 2023 அக்டோபர் மாதம். அதன் பிறகு 2024 மார்ச் மாதம் கூட்டத்தில் நான் தலைவரிடம் பேசினேன். தலைவர் கூறினார், இம்முறையும் நீங்கள் சென்றதை பற்றி உரையாட வேண்டும் என்று. அதன் பிறகு சென்று பேசிய பொழுது தான் அவர்கள் எனக்கு கூறிய விடயம் என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்துடன் இமீடியட் ரெசல்யூஷன், அதாவது இலங்கை அரசாங்கத்திற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் பணிந்துரைத்துள்ளது, இந்த சம்பள பிரச்சனையை நீங்கள் 3 மாதத்திற்குள் தீர்க்க வேண்டும் என்று.
அந்த அந்த விடயத்திற்காகத்தான் நான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றிருந்தேன். அப்படி அங்கு நீங்கள் சென்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் வந்து அங்கே எட்டக்கூடியதாக கட்டாயமாக. ஏனென்றால் இப்பொழுது மக்களின் பிரச்சனை முழு உலகத்திற்கும் தெரிய வந்துள்ளது. இது ஒரு நாட்டில் ஒரு சிறு பகுதிக்கு தெரிந்த விடயம் இந்த முழு உலகத்திற்கும் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு முக்கியமான கோட்பாடு என்னவென்றால் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் போகக்கூடாது என்பது அவர்களது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடாக உள்ளது. ஆனால் இந்த சம்பளத்தை பார்த்தால் எல்லோரும் வறுமை கோட்டிற்கு கீழ் தான் உள்ளார்கள். அந்த விடயத்தை பேசித்தான் அவர்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கத்திடம் பரிந்துரைத்துள்ளார்கள். நீங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உடனடியாக தீர்வு எடுக்க வேண்டும் என்று. அதாவது நான் பேசி 2வது நாள் மனுஷ நாணயக்கார எல்லா தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பாக நம்ம பின்னர் விரிவாக பேசலாம். அதற்கு முன்னர் இலங்கை மீதான போர்க்குற்றம், மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் எவ்வளவோ முறைப்பாடுகள் கிடைத்திருந்தாலும் அதாவது மனித உரிமைகள் பேரவையால் ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எதுவும் முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறது அல்லவா? அவ்வாறு கூற முடியாது. என்றால் ஒவ்வொரு முறையும் ரெசல்யூஷன் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் வர உள்ளது அது சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த விடயத்தை நான் பெரிதளவு பார்த்தாலும் பெரிதளவில் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அரசியல் பணிகளால் அது எனக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தற்பொழுது கிடைப்பதில்லை. ஆனால் நான் கேள்விப்பட்ட விதத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் ரெசல்யூஷன் போட்டிருக்கிறார்கள். இந்த 2 முறை எமது இலங்கை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இலங்கைக்கான ஒரு விசாரணை வந்தது. அது மட்டுமல்லாமல் பைலேட்ரல் ஓட்டிங் வந்தது. அதனால் அவர்கள் பிரச்சனைகளை எடுப்பதையாகவே பார்த்து கொடுத்தான் இருக்கிறார்கள். அதை எப்படி நாங்கள் நோக்கிறோம் என்றால், இப்பொழுது போர் காலம் நிறைவடைந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 14 வருடங்கள் ஆகின்றது. இவ்வளவு காலமும் இலங்கை மீதான அந்த போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் இலங்கை மீது முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது போர் விஷயம் என்பது அதாவது இன்னும் 2ஆம் உலக யுத்தத்தில் முடிந்த போதுக்கான பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. அதனால் இது ஐக்கிய நாடுகள் சபை அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக. அது மட்டுமல்லாமல் போரிற்கான ஒரு தீர்வு என்பது ஒரு தீர்வு கிடைப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு விடயம். ஏனென்றால் நமது நாடு பின்னோக்கி சென்றது பல விடயங்களில் இந்த போரினால் மக்கள் 2 விதமான மக்களும் பெருமளவு பிரச்சனையை சந்தித்தார்கள் இந்த போரின் மூலம். அதனால் இதற்கான ஒரு தீர்வு என்பது சரியான ஒரு தீர்வு யாராலும் கொடுப்பது சரியான கஷ்டம். ஏனென்றால் 2 பக்கமும் பெரிதளவான பாதிப்புகள் உள்ளன. அதனால் அதன் சம்பந்தமாக அது விசாரணைகள், அது சம்பந்தமாக எவிடன்ஸ், பலவிதமான விடயங்கள் உள்ளது. அது கன்சர்வன்சி எவிடன்ஸ், அது மட்டுமல்லாமல் எவ்விதமான இதுகளை பாவித்துள்ளார்கள் போன்றவற்றை சரியான விதத்தில் அங்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் அது சம்பந்தமாக 2-3 முறை இலங்கையிலிருந்து பல பிரதிநிதிகள் சென்றிருந்தார்கள், இன்னும் செல்கிறார்கள். இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர சென்றிருந்தார், நாலக்குடைவா சென்றிருந்தார். ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரோ சென்று அவர்கள் கருத்துக்களை கூறி, அதாவது 2 பக்கமும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் வருகிறது. அதனால் போருக்கான ஒரு தீர்மானம் எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். ஆனால் அது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் நாம் நினைப்பது போல 10-20 வருடங்களே எடுக்கவும் முடியாது. அதனால்தான் இது இழுப்பதியாகவே சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ போர் மற்றும் இல்லை அண்மையில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கூட ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இலங்கை மீது வைத்திருந்தது. அதாவது அரசாங்கம் பொறுப்பாக சரியாக நிறைவேற்றவில்லை, கடமையை மீறிவிட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் இலங்கை மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் நீங்கள், அந்த ஐநாவுடன் தொடர்பு கொண்டுள்ளவர் என்ற அடிப்படையில்? 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது ஒரு பெரிதளவான ஒரு நாட்டிற்கான பெரிய பாதிப்பு. அது இன்னும் ஒரு கருப்பு தினமாகவே நான் கருதுகிறேன். அது சம்பந்தமாக பேசி இருவரும் இன்று அரசாங்கத்துடன் இணைந்துள்ளார்கள். இந்த கேள்வியானது முதல் நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. பேசிய இருவரும் இன்று ஜனாதிபதிக்கு கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது பலவிதமான அதை பேசியவர்கள் இருவரும் தான். இவர்கள் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அதனால் இந்த கேள்வியானது அவர்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் பெருந்தோட்ட அதாவது பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையில் பேசி தீர்வுகளை பெற்றுக்கொள்வது போன்று ஏன் இலங்கையில் அது தொடர்பில் பேசி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாதா? அதாவது இந்த சம்பள பிரச்சனை என்பது 2 சங்கத்தினால் தான் பேசக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. நாம் பார்த்தோமாயில் முதலில் 1000 ரூபாயில் தொடங்கிய பிரச்சனை. இந்த 1000 ரூபாய் வழங்கிய பொழுது பலவிதமான கோட்பாடுகளிலிருந்து 2 தொழிற்சங்கங்களும் வெளிவந்துள்ளன. இப்பொழுது இவ்வளவு காலமாக கம்பெனிகள் எந்த ஒரு கூட்டங்களையும் புறக்கணிக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக 2 கூட்டங்கள் கம்பெனிகளால் புறக்கணிக்கப்பட்டது. அதனால் இங்குள்ள தொழிற்சங்கம், இந்த 2 தொழிற்சங்கமும் அரசாங்கத்துடன் உள்ளவர்கள். இவர்கள் ஜனாதிபதியிடம் பேசி ஏன் இந்த கம்பெனி புறக்கணிக்கப்பட்டது என்பதை அவர்களுக்கு ஜனாதிபதிக்கு கூறி ஜனாதிபதி மூலம் ஒரு தீர்வு எடுக்க வேண்டும். இதே ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஒரு தொழிற்சங்கம் இருந்து நாம் இதை வந்திருந்தால் இந்த பிரச்சனையை நாம் சுலபமாக முடித்திருப்போம். இவ்வளவு காலம் நீட விட்டிருக்கோம். அப்படின்னா ஐக்கிய மக்கள் சக்தியிடம் இதுவரை தொழிற்சங்கம் ஒன்று இல்லையா? பெருந்தோட்ட மலையக மக்கள் பிரச்சனை. நாங்கள் இந்த தொடங்கி 4 வருடங்கள், கட்சி தொடங்கி 4 வருடங்கள் பெருந்தோட்டத்திற்கு, அதாவது பெருந்தோட்டத்திற்கு இருந்தவரும் அரசாங்கத்துடன் போய் இணைந்து விட்டார். அது மட்டுமல்ல மற்ற அனைத்து பெருந்தோட்ட எமது கட்சியெல்லாம் பங்காளி கட்சிகள். அதனால் இப்பொழுது நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் தயாராக உள்ளோம். அதாவது தொழிற்சங்கத்தை உருவாக்குவதற்கு வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் 1000 ரூபாய் என்ற ஒரு கருத்து இருந்தது. தற்போது அது இல்லை, 1000 ரூபாய் இல்லை, 1700 ரூபாய் என்று பேசுகிறார்கள். இந்த 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்பது தற்போதைய காலத்துக்கு மக்களுக்கு ஏற்புடையதா, பொருத்தமாக இருக்குமா? அதாவது முதலில் 1000 ரூபாய் இல்லை என்று கூறவில்லை. முதலில் நம்ம கேட்டது 1000 ரூபாய். அதாவது அது 2018ஆம் ஆண்டு தொடக்கம் 20ஆம் ஆண்டு வரை. அந்த ஆண்டுகளில் அந்த 1000 ரூபாய் என்பது ஒரு மக்களுக்கு ஏகபூர்வமாக வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதோ ஒரு வழியில் அந்த 1000 ரூபாய் பொருத்தமாக இருந்தது. இப்பொழுது 1700 ரூபாய் என்பது உதவியாக நாம் யோசிக்க வேண்டும். என்னவென்றால், கம்பெனிக்காரர்கள் 1000 ரூபாய் கொடுத்த பொழுது இந்த நாட்டின் டாலர் பெறுமதி 172 ரூபாயாக இருந்தது. இன்று நாம் கேட்கின்றோம் 1700 ரூபாய், 2000 ரூபாய். இன்று ஒரு டாலரின் விலையானது 301 ரூபாய். அதனால் இந்த கம்பெனியில் உள்ளவர்களுக்கு 1750, 2000 கொடுப்பது ஒரு பெரிய விடயமாக நான் ஏற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இது நான் கூறியதில்லை. போன வாரம் டெய்லி நியூஸில் வந்த ஒரு செய்தி, அதாவது என்னவென்றால், இலங்கையின் தேயிலைக்கான டிமாண்ட் அதிகரித்துள்ளது என்பது 15% அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் டர்க்கி, லெபனான், ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகள் எமது தேயிலையின் கொள்வளவை அதிகரித்துள்ளார்கள் என்று. அதனால் இந்த டாலரை கொடுப்பதற்கான இந்த சம்பளத்தை இந்த 1750 ரூபாயோ 2000 ரூபாய் கொடுப்பதற்கு கம்பெனிகளுக்கான ஒரு பெரிய ஒரு சவாலாக இருப்பதாக நான் கருதவில்லை. அதாவது தற்போது 1700 ரூபாய் என்றும் போது அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் சற்று விரிசலாகவே இருக்கிறது. ஒவ்வொரு கலந்துரையாடலும் ஒன்று, அதாவது மக்கள் தரப்பில் இருக்கும் தொழிற்சங்கங்கள் ஏற்பதில்லை, மறுபக்கம் பார்த்தால் இருக்கும் தொழிற்சாலை கம்பெனிகள் ஏற்பதில்லை. இவ்வாறு போய்கொண்டிருக்கும் போது சாத்தியப்படுமா இந்த சம்பள அதிகரிப்பு என்பது? 1700 ரூபாய்க்கு அப்பால் சம்பள அதிகரிப்பு என்பது சாத்தியப்படுமா? அதாவது இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான். அரசாங்கத்தால் செய்ய முடியாது, இந்த பிரச்சனையை ஏற்க முடியாவிட்டால் அரசாங்கம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு தொழிற்சங்கத்தில் உள்ளவர்கள் கேபினெட் அமைச்சராக உள்ளார். மற்ற தொழிற்சங்கத்தில் உள்ளவர் ஜனாதிபதியின் பெருந்தோட்டம் மற்றும் மலையகத்திற்கான ஆலோசகராக உள்ளார். இவர்கள் இருவராலும் இந்த விடயத்தை செய்ய முடியாது என்றால் இந்த அரசாங்கம் ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் என்னென்னமோ விடயங்களை அரசாங்கம் தீர்த்துள்ளது. ஏன் இந்த பிரச்சனையை இவர்களால் தீர்க்க முடியாது? அதாவது பலவிதமான சம்பள பிரச்சனைகளை ஓரிரு கேபினெட் பேப்பர்களை தீர்த்த அரசாங்கம் ஏன் கம்பெனிகளை கூப்பிட்டு உங்களால், அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகள் 100க்கு 95% நிலங்கள் அரசாங்க நிலங்கள் கம்பெனியிடம் உள்ளது.
எல்லாம் 33 வருடங்கள் லீஸுக்கு எடுத்துள்ளார்கள், குத்தகைக்கு எடுத்துள்ளார்கள் நிலம். அதனால் அரசாங்கத்தால் முடியும் இவர்களை கூப்பிட்டு அதாவது இந்த மாதிரி சம்பளத்தை அதிகரித்து கொடுங்கள் என்று கேட்பது ஒரு சின்ன விடயம். ஆனால் ஏன் இதை இழுப்பதை அடிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தான் நம்ம மக்களுக்கு கூற வேண்டும். அரசாங்கத்தின் முயற்சிகள் ஒரு புறம் இருக்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அதிக ஆர்வம் செலுத்துபவர், பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தானாக தலையிட்டு தீர்க்கும் ஒரு திறமை கொண்டவர். அவர் இருக்கையில் ஏன் அவருக்கும் ஒரு அதாவது பொறுப்பு இருக்கிறது அல்லவா? அதாவது தொழிற்சங்க அந்த கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை நடக்கும். இதுவரை அவ்வாறான ஒரு முயற்சியை நாங்கள் அவதானித்ததில்லை. அரசாங்கம் கூப்பிட்டே புறக்கணித்த கம்பெனி எதிர்க்கட்சி கூப்பிட்டு வரப்போதார்களா? அது மட்டுமல்லாமல் நாம் எதிர்க்கட்சியில் உள்ளோம். எதிர்க்கட்சியில் உள்ள விதத்தில் எம்மால் முடிந்தவரை அதான் கூறினோம். எதிர்க்கட்சி தலைவராக அவரால் முடிந்தவரை இந்த பிரச்சனை எவ்வளோ விடயங்கள் செய்துள்ளார். இந்த சம்பள பிரச்சனை வந்ததற்கு பிறகு அதாவது பெருந்தோட்டத்தை பங்களிக்கும் எல்லாவற்றையும் வர வைத்து உடனடியாக தொழிற்சங்கம் தொடங்குவதற்கான வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஜூன் மாதம் வரும் முன் நாம் தொடங்கிவிடுவோம். அது மட்டுமல்லாமல் என்னை அனுப்பினார் ஐக்கிய நாடுகள் சபையில் பேச சொல்லி. எதிர்க்கட்சி தலைவராக அவர் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் முதலே கூறியவாது அரசாங்கம் கூப்பிட்டே வராத கம்பெனி எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிட்டால் வருவார்களா? அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருக்கும் சம்பள பிரச்சனை மாத்திரமாக பேசப்படுகிறது, இல்லாட்டி அதற்கு அப்பால் அவர்களுக்கு பெருந்தோட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களின் உரிமைகள் பல்வேறு உரிமைகள் இருக்கிறது. கட்டாயமாக உள்ளது. இன்னும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஒழுங்கான வீதி வசதி இல்லை, பாடசாலை வசதி இல்லை, அரசு வைத்தியசாலை வசதி இல்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களின் வீடுகளுக்கான ஒழுங்கான ஒரு கோட்பாடான வசதி இல்லை. ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கம் வந்தால் அதாவது எமது அரசாங்கத்தில் 4500 வீடுகள் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது 4 வருடங்களில் 4500 5000 வீடுகள் ஒப்படைக்கப்பட்டது. நாம் ஒப்படைத்த வீடுகளுக்கு இவர்கள் வர்ணப்பூச்சி பூசி சாவியை கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கம் 2020ஆம் ஆண்டு வந்ததிலிருந்து இன்று நாள் வரைக்கும் 120 வீடுகள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தால் சில மாதங்களுக்கு முன்னால் வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பான அமைச்சரிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது பெயர்கள் கொடுத்துள்ளது உங்கள் கட்சிக்காரர்கள், நான் பேருக்கு அப்படி பேர் வந்ததே தெரியாது என்றார். அமைச்சரே கூறுகிறார் எந்த பேர் வந்ததுன்னு தெரியாது என்று. இவ்வாறு இருக்க இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் எமது அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாம் இந்த மக்களுக்கு எவ்வாறான விடயங்களை செய்வோம் என்பது ஒரு கோட்பாடும் இடம் உள்ளது. அந்த கோட்பாடை நாம் கட்டாயம் செய்வோம். அதே போன்று இப்பொழுது கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த அரசாங்கம் கூட்டு ஒப்பந்தம் அவசியமில்லை என்ற ஒரு நிலைப்பாடும் பரவலாக பேசப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது இந்த பெருந்தோட்ட மக்களுக்கான கூட்டு ஒப்பந்தம், சம்பள விவகாரத்தில் உள்ள கூட்டு ஒப்பந்தம் விவகாரம்? அதாவது இந்த கூட்டு ஒப்பந்தம் நான் தெரிந்த விதத்தில் கூறுகிறேன். அதாவது 24 நாள் வேலைகள் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தால் அவருக்கு போக்குவரத்து கொடுக்க வேண்டும். அதுமில்லாமல் ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் அவர்களுக்கு மரணத்திற்கான அனைத்து செலவுகளையும் கம்பெனி ஏற்க வேண்டும். இதை நான் தெரிந்த அளவிலான கூட்டு ஒப்பந்தம். அது நான் தெரியாத விடயங்கள் நிறைய இருக்கலாம். இந்த கூட்டு ஒப்பந்தத்தை இல்லாமாக்கினால் கம்பெனி 15 நாட்கள் வேலையும் கொடுக்கலாம், 10 நாள் வேலையும் கொடுக்கலாம், 5 நாள் வேலையும் கொடுக்கலாம். இந்த கர்ப்பிணிமார்களுக்கு போக்குவரத்து இல்லை. அது மட்டுமில்லாமல் அந்த பல பெருந்தோட்டங்களில் வீதிகள் என்பது மிகவும் ஒரு மோசமான நிலையிலே காணப்படுகின்றது. நான் முதலில் கூறியது எமது தலைவரிடம் நான் கூறிய முதல் விடயம் என்பது நாம் அரசாங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த வீதிகளை புனரமைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வீதிகளில் சென்று வந்தால் 2 நாள் உங்கள் உடம்பு அசதியாக இருக்கும். அதை தான் நான் தலைவரிடம் கூறினேன். சார் கூறினேன், சார் இந்த வீதிகளை எவ்வாறாவது புனரமைத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று. அது மட்டும் இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லாமல் போனதற்கு பிறகு மக்கள் பெரியான அதாவது இது கம்பெனிகளுக்கு ஒரு கோல்டன் சான்ஸாகவே அமைகிறது. ஏனென்றால் கூப்பிட்டு இல்லாமல் போயிருந்தால் அவர்கள் வேலை கொடுக்கும் நாட்கள் போய்விடும். அது மட்டும் 18 கிலோ தெரிந்த விதத்தில் 18 கிலோ தான் எடுக்க வேண்டும். அது அவர்களால் அதிகரிக்கவும் முடியும். அதனால் இவ்வாறான சலுகைகள் மக்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால் நான் இது என்னுடைய கருத்தானது, இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டேன். கூட்டு ஒப்பந்தம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பசறை தொகுதி அமைப்பாளராக இருக்கிறீர்கள். அங்கே எப்படி நிலைமை இருக்கிறது? தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் உங்களது கட்சிக்கு ஆதரவு இருக்கிறதா? கட்டாயமாக இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமில்லை, முழு பதுளை மாவட்டமும் எமக்கு தான் ஆதரவை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தோட்ட தொழிலாளர்களுக்கு
இன்றுள்ள அதாவது தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பதை எடுத்துக் கொடுத்தது எமது சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தந்தை ரணசிங்க பிரேமதாஸ். அதாவது எமக்கு இன்று இலங்கையில் ஒரு குடியுரிமை பிரச்சாரம் உள்ளது என்றால் அதற்கான முழு மூச்சாக செய்தவர் அவர். அதனால் மக்களின் மனதில் பார்த்தோமாயின் சஜித் பிரேமதாஸ் தான் இருக்கிறார். உங்களின் அவதானிப்புப்படி அன்னளவாக எத்தனை ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு, அதாவது மலையக பிரதேசங்கள்? அதாவது பதுளையில் உள்ளது 9 ஆசனங்கள், நூரலியாவில் உள்ளது 8. பதுளை நாம் அன்னளவாக பார்த்தோமாயின் 7 ஆசனங்கள் 7 இல்லது 6 ஆசனங்கள் எடுக்க முடியும். நூரலியல் பார்த்தோமாயின் கட்டாயமாக 5 அல்லது 6 ஆசனங்கள் எடுக்க முடியும். அதனால் ஆசனங்கள் எடுப்பது என்பது உங்களுக்கு பெரிய விடயமாக இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் ஆகிவிட்டார். ஆசனங்கள் என்பது தானாகவே எங்களுக்கு வந்து அப்படி என்றால் உறுதியாக இருக்கிறீர்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் ஜனாதிபதியாகி விடுவார்? 100%. அதே மாதிரி உங்கள் கட்சியின் அமைப்பாளராக இருந்த வடிவேல் சுரேஷ், பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் வந்து இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக இணைந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் அரசாங்க தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறார். எனவே உங்கள் கட்சிக்கான ஆதரவு ஒரு 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 பக்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்ந்து விட்டது போன்று இருக்கிறது அல்லவா? அப்படியா? அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா? அதாவது மக்கள் வாக்களித்தது ஐக்கிய மக்கள் சக்தி எமக்கு அதாவது டெலிஃபோன் சின்னத்திற்கு வாக்களித்தார்கள். இந்த வாக்கானது சஜித் பிரேமதாசவினால் தான் எமக்கு வந்தது. யார் வந்து அந்த தொகுதியில் யார் போட்டி போட்டாலும் அந்த வாக்கானது சஜித் பிரேமதாசவிற்கு வந்த ஒரு வாக்கு. அதனால் யார் சென்றாலும் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்குகளை யாராலும் உடைக்க முடியாது என்பது ஒரு தீர்மானமான கருத்து. அது மட்டுமல்லாமல் இந்த முழு நாட்டிற்குமே தெரியும் கௌரவ ஜனாதிபதி எத்தனை வாக்குகள் எடுத்தார், எத்தனை ஆசனங்களை பெற்றார் என்பது. அது நான் கூற வேண்டிய விடயம் இல்லை. அதனால் யார் சென்றாலும் எமக்கான சக்தி என்பது அங்கு உள்ளது. அதனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் தேசிய மக்கள் சக்தி வந்து பெருந்தோட்ட பிரதேசங்களில் அதிக மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகிறது. அந்த சந்திப்புகளை பார்க்கும்போது பெருந்தோட்ட மலையக பகுதிகளில் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்திருக்கிறது போல் தென்படுகிறது. அது உங்களின் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? தேசிய மக்கள் சக்தி என்ன மீட்டிங் போட்டு என்ன பேசினாலும் 88, 89 காலங்களில் இந்த மக்களுக்கு செய்த கொடூர விஷயங்கள் மக்களின் மனதில் உள்ளது. அதாவது இவர்கள் செய்த விடயத்தினால் பெருமளவு பாதிக்கப்பட்டது பெருந்தோட்ட மக்கள். ஏனென்றால் பெருந்தோட்ட மக்களை பயமுறுத்தி வேலைக்கு செல்ல விடாமல் பல விடயங்களை செய்தார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் வர்ணப்பூச்சி பூசி நீங்கள் செய்த தவறுகளை மறைக்க முடியாது. அதனால் மக்கள் அதை மறக்கவும் இல்லை, மன்னிக்கப் போவதும் இல்லை. அதனால் என்ன செய்தாலும் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப் போவதில்லை. நான் நிகழ்ச்சி தொடங்கிய பொழுது கூறிய விடயமே ஒன்று தான். அதாவது எமது பெருந்தோட்ட மக்கள் அவர்களது வாக்கை கண்மூடி கொடுக்க போது சஜித் பிரேமதாசவிற்கு. யார் வந்து என்ன செய்தாலும் பிரதிபலன் ஒன்றுமில்லை. ஏன்னா அவர்கள் தீர்மானம் எடுத்து விட்டார்கள் சஜித்திற்கு தான் என்று. அதனால் என்ன செய்தாலும் வாக்குகள் எமக்குத்தான் வரப்போகின்றன. இன்னும் தேர்தலுக்கான திகதி கூட அறிவிக்கப்படவில்லை. அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் கூட இன்னும் இடம்பெறவில்லை. அவர் இருக்கையில் எப்படி அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீர்கள் சஜித்துக்குத்தான் மக்களின் வாக்கு கிடைக்கும் என்பதில்? அதாவது 2022 அறங்கலையின் பிறகு இந்த அரசியல் என்பது தலைக்கீழாக மாறிவிட்டது. மக்கள் கண் திறந்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று பார்த்தோமாயின் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத ஒரே வேட்பாளராக நான் கருதுகிறேன் சஜித் பிரேமதாச மட்டும். கட்சியை தொடங்கி அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு மனிதராக நாம் பார்க்கின்றோம். அதனால் மக்களுக்கும் தெரியும் மக்கள் சேவகன் யார் என்று. அது மட்டுமல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பல பாடசாலைகளுக்கு பஸ்களை வழங்கி, அது மட்டுமல்லாமல் இன்று 174 பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் காசு வழங்கி எல்லாம் செய்துள்ளார். ஆனால் மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள். அதனால் ஒன்றும் அறிவிக்காவிட்டாலும் ஒன்றும் கூறாவிட்டாலும்
மக்கள் பிரதிநிதியாக நான் பார்ப்பது நான் கூறுகிறேன். நீங்கள் மக்களிடம் போயிட்டு பெருந்தோட்டத்தில் கேட்டால் 10 பேரிடம் கேட்டால் 10 பேரும் கூறுவது எமக்கு வேணும் சஜித் பிரேமதாச தான். ஆம், சிறு இடைவேளையின் பிறகு மீண்டும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசலாம். இன்று நாட்டில் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வருகிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவை களமிறக்கப் போகிறோம் என்கிறது. தேசிய மக்கள் சக்தி அங்கிட்டு அனுரகுமார திசாநாயக் அவர்களை களமிறக்கப் போவதாக கூறுகிறது. இந்நிலையில் வடக்கில் இருந்து, அதாவது வடக்கு பிரதேசங்களிலிருந்து ஒரு நிலைப்பாடு, தமிழ் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கினால் இம்முறை தேர்தலில் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வெளிவந்திருக்கிறது. உங்களின் நிலைப்பாடு என்ன? இது நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா தமிழ் வேட்பாளர் ஒருவர் களமிறங்குவது என்பது? அதாவது இம்முறை பல 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 முகங்கள் களமிறங்கின்றது. தமிழ் வேட்பாளராக நாம் ஒருவரை இலக்கினால் என்ன பிரச்சனை என்றால், எமக்கு 51% எடுப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். 50% மேல் எடுத்தால் தான் ஒரு நிராகரண ஜனாதிபதியாக வர முடியும். 51% எடுப்பது மிகவும் கடினமான விடயம். அதனால் என்னுடைய கருத்தாக கூறுகிறேன், நாம் கட்சியிடம் பேசி மக்களுக்கான தீர்வுகளை பேசி அவர்களுக்கு நாம் எமது பங்களிப்பை கொடுப்பது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விடயமாக இருக்கும் என்று என்னுடைய கோட்பாடு. அதாவது கட்சிகள் பெரும்பான்மை கட்சிகளுடன் பேசி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது நன்மை. தமிழ் வேட்பாளர் ஒருவர் களமிறங்கினால் அது சாதகமாக அமையாது அப்படி என்கிறீர்களா? ஒவ்வொரு முறையும் தமிழ் வேட்பாளர்கள் களமிறங்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சாதகமும் நம் கிடைக்கவில்லை. அதனால் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என்றால் பெரும்பான்மை வருபவருக்கு நாம் எமது சப்போர்ட்டை கொடுத்துவிட்டு அவர்களிடம் எமக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு புத்திசாலித்தனமான விடயமாக நான் கருதுகிறேன். ஒருவேளை அப்படி தமிழ் வேட்பாளர் ஒருவர் களம் இறங்கினால், வடக்கிலோ அல்லது மலையக பிரதேசங்களில் இருந்தோ ஒரு தமிழ் வேட்பாளர் களம் இறங்கினால் பெருந்தோட்ட மக்களின் நிலைப்பாடு எவ்வாறானதாக இருக்கும்? அதாவது பெருந்தோட்ட மக்களின் நிலைப்பாடானது, நான் எவ்வளவு முறை இந்த கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் என்னவென்றால் சஜித் பிரேமதாசவிற்கு அவர்கள் உள்ளது. ஏனென்றால் களமிறங்கினால் யாரும் இப்பொழுது பெருந்தோட்ட பகுதியில் களமிறங்குவது யாருமே இல்லை. நான் பார்த்த விடயத்தில் யாரும் இல்லை. அப்படி களம் இறங்கினாலும் அரசாங்க பக்கத்திலிருந்து தான் யாராவது களமிறங்கவும் வேண்டும். அரசாங்கத்திற்கே ஆதரவு கொடுக்காத மக்கள் அங்கிருந்து களமிறங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பார்கள்? அதனால் அவர்களுக்கு தெரியும், யாரும் ஒன்றுக்கு செய்ய மாட்டார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்களால் மட்டும் பயனுள்ளது என்பது அவர்கள் நன்றாக தெரியும். அதனால் யார் களமிறங்கினாலும் பெருந்தோட்ட பகுதியிலிருந்து சஜித் பிரேமதாஸுக்கே அவர்களது வாக்குகள். இப்போதுள்ள நிலைமைகள் முதலில் உங்களின் கணிப்புப்படி இப்பொழுதுள்ள நிலைமைகளில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமா அல்லது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறுமா? அதாவது அரசாங்கம் அவர்கள் பெரும் ஒரு மும்முரமாக உள்ளார்கள் பாராளுமன்ற தேர்தலை வைப்பதற்கு. ஏனென்றால் ஏதோ சில ஆசனங்களை அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியும் என்று ஒரு சிறு நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளது. ஜனாதிபதி தேர்தலை வைத்தால் அவர் எல்லோருக்கும் தெரியும், சஜித் பிரேமதாச தான் கண்டிப்பாக வெற்றி பெறப் போகிறார்கள் என்று. அப்படி வெற்றி பெற்றால் அவர்களது உள்ள ஆசனங்களும் சென்றுவிடும். ஆனால் சில வேளைகளில் நாட்டு மக்கள் வீதியிலிருந்து காலையில் எழும்பி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது என்ற கேள்வியும் வரலாம். அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என்பது தீர்மானம் வரலாம். எதுவும் நடக்கலாம். ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றால் பதுளை ஆசன அமைப்பாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். இம்முறை அதாவது பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவீர்களா? கட்டாயம், தலைவர் கூறினால் கட்டாயம் போட்டியிடுவேன். கூறினால் தான் போட்டியிடுவீர்கள் அப்படி ஒன்று நிலைப்பாட்டில்? தலைவரது நிலைப்பாடு நிலைப்பாடு. ஆனால் தலைவர் கூறியுள்ளார் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று கூறியுள்ளார். எனக்கு போன வாரம் அவர் கூறினது அது என்னவென்றால் எதற்கும் தயாராக இருங்கள் என்ற ஒரு இதை அவர் கூறினார். ஆனால் தலைவரின் ஆசையின்படி நான் போட்டியிட வேண்டும் என்பது அவரது ஒரு தீர்மானமாக உள்ளது. ஆனால் கட்டாயம் போட்டியிடுவேன். அதே மாதிரி பசறை ஆசன பகுதியில் உள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எவ்வாறு கவனம் செலுத்துகிறார்? அது தொடர்பில் ஆர்வம் செலுத்துகிறார் அந்த மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு? கட்டாயமாக. ஏனென்றால் பதுளை மாவட்டம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதிகளவான தோட்டத் தொழிலாளர்கள் இருப்பது பசறையில். அதனால் எமது தலைவர் பெருமளவான ஒரு பங்களிப்பை அங்கு கொடுக்க உள்ளார்.
அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு பஸ் ஒதுக்கியுள்ளார், ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துள்ளார், அவர் போன வருடமே கொடுத்து விட்டார். பஸ் ஒன்றும் ஒதுக்கியுள்ளார், அதுவும் இன்னும் பல 2-3 மாதங்களில் கொடுப்பதற்கு ரெடியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் வீதிகள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள் போன்றவற்றை செய்வதற்கான எல்லா விடயமான இது எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கையும் இன்னொன்று கேட்டிருக்கிறார். அது எத்தனை பாடசாலைகள் நாம் புனரமைக்க வேண்டும், இத்தனை வைத்தியசாலைகள் புனரமைக்க வேண்டும், எல்லாவற்றையும் எனக்கு கொடுங்கள் அப்படின்னு நான் எல்லாம் கொடுத்துள்ளேன். நாங்கள் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக பேசியிருந்தோம். இப்பொழுது வந்து தென்னிலங்கை பகுதி, தென்னிலங்கையில் உள்ள ஆதரவு, மக்களின் ஆதரவு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு சற்று சாதகமாக இருப்பது போன்று தெரிகிறது. இது அடுத்த தேர்தலில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும்? அதாவது நாம் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது அவர்கள், நான் எனது கோட்பாடை நான் கூறுகிறேன், அவர்கள் சோஷியல் மீடியாவில், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் வரும் பதிவுகளை வைத்து அவர்கள் வாக்குகளை பார்க்கிறார்கள். அதை வைத்து வாக்குகள் பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இன்று தேசிய சக்தி தலைவருக்கு நல்ல அவரால் செய்ய முடியும், அவரால் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்று கூறுபவர்கள் யார் என்று பார்த்தால் 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டை கோட்டாவால் தான் கட்டியெழுப்ப முடியும் என்று கூறியவர்கள். அன்று கோட்டாவை கூட்டி கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரை கூட்டிக் கொண்டு வந்து திருப்பியும் நாட்டை நாசமாக்குவதற்கான ஒரு வழியை பார்க்கின்றார்கள். அதனால் மக்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும், நாடு பின்னோக்கி செல்ல வேண்டுமா முன்னோக்கி செல்ல வேண்டுமா என்று. அந்த பக்கம் என்ன இருந்தாலும் தென் பகுதிகளில் எமக்கான ஆதரவும் பெருமளவு உள்ளது. ஏனென்றால் நாம் இம்முறை மகளிர் தினத்தை நாம் தென்பகுதியில் செய்திருந்தோம். அங்கு ஏராளமாக மகளிர் வந்து நாம் பார்த்தோம். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் தின கூட்டத்தை விட ஐக்கிய மக்கள் சக்தி மகளிர் தின கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அதுபோல் பதுளையும் அதே மாதிரி தான். பதுளையில் தேசிய மக்கள் சக்திக்கு வந்த கூட்டமானது 3000ஆக இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு வந்த கூட்டம் என்பது 15,000ஆக இருந்தது. அதனால் இன்று நாம் நாடளாவிய ரீதியில் பார்த்தோமாயின் மக்களின் ஒரு கருத்தாக உள்ளது சஜித் பிரேமதாஸ் தான். அண்மை காலமாக நீங்கள் அவ்வாறு கூறினாலும் தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் நீங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் அண்மை காலமாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெளிநாட்டு பயணங்களில் அதிகமாக ஈடுபடுகிறார். இன்றும் வெளிநாட்டுக்கு பயணமாக இருக்கிறார் என்று கருதுகிறேன். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பயணங்கள் அவ்வாறான ஒரு பயணங்களை அவதானிக்கக்கூடியதாக இல்லை. அது காரணம் என்ன? மக்கள் சேவன், உள்ளூர் நாட்டு மக்கள் சேவன் எதற்கு வெளிநாட்டிற்கு சென்று விஜயங்களை மேற்கொண்டு செய்ய வேண்டும்? நாட்டு மக்கள் சேவன் நாட்டிலிருந்தே சேவைகள் செய்ய வேண்டும். இதே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கூறினால் ரணில் விக்ரமசிங்க வந்து 24 மாதங்கள், ஆனால் சென்ற நாடு 26 என்று அப்படி கூறியவர் இன்று அவர் 25 நாடுகளுக்கு சென்று விடுவார் போல் இருக்கிறது ஒரு 6 மாதங்களில். அதனால் மக்கள் சேவகனாக எமது தலைவர் இந்த நாட்டிலிருந்து மக்களுக்கு சேவையாற்றுகிறார். அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பிரதிநிதி யார் வந்தாலும் எமது தலைவரை சந்தித்து விட்டு தான் செல்கிறார்கள். தேவையான விடயங்களை தேவையான விதத்தில் வெளிநாடுகளில் அவர் கலந்துரையாடலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அது மாதிரியான மதிப்பீடுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கிறார்கள், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் இவ்வாறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது அடுத்த தேர்தலில் அவருக்கான ஆதரவு தான் அதிகமாக இருக்கும், அதாவது வெளிநாடுகளின் ஆதரவு அவருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு மதிப்பீட்டில் இருக்கிறார்கள். இதை நீங்கள் இவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது இரண்டு விடயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விடயம், தேசிய மக்கள் சக்தி தலைவர் அந்த நாட்டு பிரதிநிதிகளை தேடி செல்கிறார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை அவர்கள் தேடி வருகிறார்கள். இரண்டிற்கான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் வந்து சீன தூதுக்குழு ஒன்றை சந்தித்திருந்தார் என்று கருதுகிறேன். அதில் என்ன மாதிரியான விடயங்கள் பேசப்பட்டது? நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாகவா அல்லது தேர்தல் தொடர்பாக பேசப்பட்டதா? இதனுமே பேசப்படவில்லை. அதில் எமது குழுவும் இருந்தார்கள். அதாவது நாட்டின் அபிவிருத்தி விடயமாகவே பேசப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அடுத்த அரசாங்கம் நாம் அமைக்கப் போகிறோம் என்று. ஆனால் சீனாவினால் எமக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அது மட்டுமல்லாமல் கடன் தள்ளுபடி, அதுமல்லாது டெப்ட் ரீஸ்ட்ரக்சர், அதுமல்லாமல் இமீடியட் டெப்ட் ரீஸ்ட்ரக்சர் ஆன் ஃபண்டமெண்டல், அது மட்டுமல்லாமல் முதலீடுகள், போட்சிடி முதலீடுகள் போன்றவையே அங்கு பேசப்பட்டது. அண்மை காலமாக பார்த்தால் ஐக்கிய மக்கள் சக்தியில் வந்து முன்னாள் படைத்தரப்புகளில், அதாவது படைகளில்
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் இணைந்து செயற்பட்ட சில தரப்பினர் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தமிழ் பேசும் சமூகங்களின் அரசியல் தலைவர்கள் சஜித்துடன் இருப்பதால் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இது அவர்களிடம் சற்று விரிசலை ஏற்படுத்தாதா இவ்வாறான புதிய இணைவுகள்? அதாவது இந்த இணைவுகள் அரசியல் சார்ந்த இணைவுகள் இல்லை. இது பார்த்தோமையில் ஆலோசனை சார்ந்த இணைவுகள். அதனால் தமிழ் தலைவர்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இது அரசியல் சார்ந்த ஒரு சேர்வும் இல்லை, இது ஆலோசனை சார்ந்த ஒரு சேர்வு. அது மட்டுமல்லாமல் தலைவருக்கு தெரியும் எந்த விதமான விடயங்களை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று. அது தமிழ் தலைவர்களுக்கும் தெரியும். அதனால் எந்த ஒரு விரிசலும் அங்கு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அண்மை காலமாக பார்த்தா பெருந்தோட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் அவர்கள் மீதான அச்சுறுத்தல்களை சற்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது கூட தாக்குதல் முயற்சித்ததாக அவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். அதுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தரப்பும் பதில் கொடுத்திருக்கிறது. இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? இது ஒரு ஜனநாயக ரீதியான பண்பா அல்லது ஒரு தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கலா? அதாவது வந்த வீடியோவில் நாம் பார்க்க முடியும் எவ்வாறான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாரை எவ்வாறு அச்சுறுத்தினார்கள் என்று. எல்லாம் செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று கூறினால் பிரச்சனை யார் பக்கம் இருக்கிறது என்று நீங்களே பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இது நாம் எதிர்க்கட்சி என்ற விதத்தில் மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுப்பது என்பது இது எமது ஜனநாயகமான ஒரு விடயம். இதை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் என்றால் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி உள்ளது என்றே நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர்களே போராட்டம் செய்கிறார்கள், எதிர்க்கட்சியும் அச்சுறுத்துகிறார்கள். அதனால் இது ஏதோ ஒரு சூழ்ச்சி உள்ளது. ஆனால் என்ன அச்சுறுத்தல் செய்தாலும் நாம் மக்களுக்கான குரல் நாம் ஒழித்து கொண்டு தான் இருக்கும். நாம் இந்த வாரான அச்சுறுத்தலுக்கு நாம் பயப்பட போவதும் இல்லை. நான் வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினரை நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். அந்த விடயம் நடந்த அடுத்த நாள் அவர் எனக்கு கூறியது ஒன்று தான், எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நான் பயப்பட போவதில்லை. மக்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள், அதனால் மக்களுக்காக நான் பேசுவேன், அவ்வளவுதான். பாராளுமன்றத்தில் கூட இது தொடர்பில் நேற்று பேசப்பட்டதாக வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் சிறப்புரையாற்றியிருந்தார் அவர் மீதான அந்த அச்சுறுத்தல் தொடர்பில். ஆனால் ஏனைய எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் அது சம்பந்தமாக குரல் எழுப்பியதாக தெரியவில்லை. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, நான் பார்த்தேன் கூட்டணி தலைவர் மனோ கணேசனும் இதை பற்றி பேசியிருந்தார். நான் நினைக்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள உறுப்பினர்கள் அது சம்பந்தமாக கவனம் செலுத்தியது போன்று தெரியவில்லை. காரணம் இல்லை, எல்லோரும் அவரை தொடர்பு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர் கூறிய பொழுது அதற்கு பொறுப்பானவர்கள் அந்த பக்கத்திலிருந்து யாரும் பேசவில்லை. பேசியிருந்தால் நமது கருத்துக்களை நாம் நன்றாக கூறியிருப்போம். எதிர்க்கட்சி தலைவர் இடம் இது சம்பந்தமாக கூறப்பட்டதா? அவர் கவனம் செலுத்தி இருக்கிறாரா? ஆம், எதிர்க்கட்சி தலைவரும் வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் இதை பற்றி பேசியிருந்தார். அவரிடம் இவர் கூறியது, நான் மக்களின் பிரதிநிதி, நான் இதற்கும் பயப்பட போவதில்லை என்பது. அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கூறினால் போட்டியிடுவேன் என்று கூறினீர்கள். அவர் போட்டியிட்டால் உங்களுக்கு எத்தனை வாக்குகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது பசறை ஆசனத்தில்? மக்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு மதிப்பு. அதாவது பசறை ஆசனத்தை எடுத்துக்கொண்டால் 84,86,000 வாக்குகள் உள்ளது. அதில் எவ்வாறு பார்த்தாலும் 60,000 வாக்குகளுக்கு அதிகமாக எமது தலைவருக்கு உள்ளது. மக்கள் அதை பார்த்து போட்டார்கள் என்றால் நான் பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனால் மக்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாஸ் ஒருவரை நியமித்தார், அவர் தவறானவராக இருக்க மாட்டார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நான் நம்புவது என்னவென்றால் மக்கள் முழுவதும் எனக்கு தருவார்கள், தந்த பாராளுமன்றத்திற்கு அவர்களின் ஒரு பிரதிநிதியாக அனுப்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கை வீண் போகாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நம்பிக்கை உள்ளது, அவ்வளவுதான். ஆரம்பத்தில் மலையக மக்கள் முன்னணியிலும் கட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். அங்கிருந்து விலகி வர காரணம் என்ன? அதாவது இது கூட்டணி கட்சி, அவர்கள் எம்முடைய தான் கூட்டணி உள்ளார்கள். அதாவது எமக்கு வேண்டும் என்னவென்றால் அடுத்த பாராளுமன்றத்தில் மலையகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகரிக்க வேண்டும் என்பது. அதனால் இவ்வாறு எமது பசறை தொகுதி
இருந்தவர் அரசாங்கத்திற்கு சென்றதுக்கு பிறகு இவர்களுக்கு இளைஞராக ஒருவர் தேவைப்பட்டார். அதனாலேயே ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு கூறியது ஒரு இளைஞராக வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்னை பேசி எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மலைய மக்கள் முன்னணியின் ஒரு கோட்பாடாக உள்ளது என்னவென்றால் அடுத்த பாராளுமன்றத்திற்கு புதுமுகங்கள் மட்டுமல்லாமல் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்று. அதனால்தான் நான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் அங்கிருந்து விலகி வந்து விட்டீர்கள். அதே மாதிரி கடந்த காலங்களில் பெருந்தோட்ட வீடமைப்பு திட்டங்கள் சம்பந்தமாக பரவலாக பேசப்பட்டது. நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கூட அநேகமான வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது என்று கருதுகிறேன். தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்த இந்திய வீடமைப்பு திட்டம் சம்பந்தமாக எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த வீடமைப்பு திட்டம் இழுபறி நிலையில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்னும் சம்பந்தமான ஒரு அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று கருதுகிறேன். எவ்வாறு அதனை பார்க்கிறீர்கள்? ஆரம்பத்தில் நான் கூறினேன் அல்லவா, நாம் அமைத்த வீடுகளுக்கு வர்ண பூச்சி பூசி கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் ஜீவன் தொண்டமனிடம். அவர் பாராளுமன்றத்தில் பல முறை கூறினார் இத்தனை வீடுகள் கொடுக்கப் போகிறேன், அத்தனை வீடுகள் கொடுக்கப் போகிறேன் என்று. அவர் எந்த சூழ்நிலை இதை கூறினார் என்பது அவரிடம் நானும் கீழ் பேட்டி கேட்க வேண்டும். இன்று நாள் வரைக்கும் 4 வருடங்கள் ஆகின்றது. கொடுத்த வீடு என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. மக்களிடம் போய் கேட்டால் வீடு கட்டுகிறார்களா என்று அவர்கள் எம்மிடம் கேட்கின்றார்கள். அந்த ஒரு சூழ்நிலை உள்ளது. அதனால் இவர்கள் உண்மையாகவே இவர்களிடம் அரசாங்கத்திடம் இவர்களது ஒலி இவர்கள் பேசுவது அது மட்டுமல்ல இவர்களது வார்த்தைகள் அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் இந்நேரத்திற்கு பல வீடுகள் அமைத்து கொடுத்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த சந்தாபனத்தில் வந்த பணத்தை நாம் பார்த்தோம் ஆயில் அதிலேயே எவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்திருக்கலாம். இதுவுமே நடக்கவில்லை. அதனால் மக்களுக்கு இப்பொழுது தெரியும் யார் வந்தால் அவர்களுக்கு விடிவு காலம் என்று. அதனால் தேர்தலின் பிறகு பார்க்கலாம். ஒருவேளை இந்த வருடத்துக்குள் ஏதாவது ஒரு தேர்தல் இடம்பெறும் என்பது உறுதியாக தெரிகிறது. தேர்தல் வருடம் என்பதால் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? அவர்களின் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? அவர்களின் பிரதிநிதிகளை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும்? அது சம்பந்தமாக சற்று உங்களின் கருத்துக்களை முன்வைக்க முடியுமா? அதாவது நாம் தமிழ் முஸ்லீம் என்பது நாம் ஒரு மைனாரிட்டியாகவே உள்ளோம் இந்த நாட்டில். நாம் சிறுபான்மையான மக்கள். எமக்கு என்ன வேண்டும் என எமது மக்களின் வாழ்வாதாரங்கள் அதிகரிக்க வேண்டும். அதே எனது ஒரு கோட்பாடாக உள்ளது. நானும் சிறுபான்மை சார்ந்த ஒரு பிரஜையாக கூறுவது என்னவென எமது வாழ்வாதாரம் நன்றாகவே அதிகரிக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த முறை வாக்களிக்கும் பொழுது முதலில் நாம் பார்க்க வேண்டும் ஒரு இளைஞராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாட்டை கட்டியெழுப்ப முடியும் இளைஞர்களால் மட்டும்தான். இரண்டாவது படித்த இளைஞர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வரவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும். எதனால் அவர் அரசியல் பயணத்திற்கு வாருகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் கொள்கை இல்லாதவர்களுக்கு நாம் வாக்குகளை அளித்து இந்த நாட்டை குட்டி செலவாக்கியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் நாம் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும் பொழுது பார்க்க வேண்டும் நாம் வாக்களிப்பவரால் எதுவும் செய்ய முடியுமா. அது மட்டுமல்லாமல் அவர்களது பின்னோக்கி சென்று அவரது ஆய்வுகளை பார்க்கவும் வேண்டும். அதனால் வாக்குகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நாம் சிந்திக்காமல் வாக்களித்த இந்த நாடு இவ்வளவு பள்ளத்தில் சென்றுள்ளது. அடுத்த முறையாவது நாம் சிந்தித்து எமது வாக்குகளை கொடுத்தால் இந்த நாட்டை நாம் முன்னேற்ற முடியும். ஆம் நேயர்களே, இன்றைய எமது நெற்றிக்க நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பசறை தொகுதி அமைப்பாளர் லட்சுமணார் சஞ்சய். பல்வேறு வேலைப்பளுக்களின் மத்தியிலும் எங்களுடன் இணைந்து இந்த உரையாடலில் பொறுமையாக பதில்களை வழங்கிய அவருக்கு நன்றி. இதே போன்று இன்னும் ஒரு நெற்றிக்க நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.